நான் ரீஹேபுக்கு பதிலாக நான் ஏன் சப்ளிமெண்ட்ஸோ மெடிசனோ அந்த மாதிரியான ஈஸி மெத்தட் நான் எடுத்துக்க கூடாதுங்க சார்? சத்து மாத்திரை, விட்டமின் மாத்திரை இஸ் அ பார்ட். ஸ்ட்ரென்தனிங் அப்படின்றது நம்மளுக்காக வேலைக்கு ஆள் வச்சுலாம் செய்ய முடியாது, நீங்களே தான் பண்ணணும். அந்த தேய்மானம் ஆனது, தட் மீன்ஸ் கொக்கி விட்டுருக்குன்னு சொன்னதோ இல்லை எலும்பு உடஞ்சிருக்குன்னு சொன்னதோ, நரம்பு டேமேஜ் என்னைக்கு பண்ணுதோ, அந்த நரம்பு என்னைக்கு மரத்து போக ஆரம்பிக்குதோ அன்னைக்கு தான் நாங்கள் சர்ஜரி பற்றியே பேசுவோம். Hello, I'm Dr. Vignesh Pushpara, consultant orthopedic and spine surgeon. சார் வணக்கம். வணக்கம்மா. சார், காமனான கொஷின்ஸோ இல்லை ஸ்பெசிஃபிக்கான டாபிக் பற்றியெல்லாம் நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறதில்ல. எண்டோஸ்கோப்பினா என்ன அப்படின்னு மக்களுக்கு அவேர்னஸ் இருக்குது. ஸோ அதில் டீட்டெயிலாக இன்றைக்கி பேச போகிறோங்க சார். தாராளமாக பேசலாமா? ஏன்னா இன்றைக்கி இருக்கிற நிலைமையில் ஃப்யூச்சர் கீஹோல் ஸ்பைன் சர்ஜரி தான் ஆயிடுச்சு. அதுலேயும் மெயின் பார்ட் எண்டோஸ்கோபிக் மினிமல் இன்வேசிவ் தான் டேக் ஓவர் பண்ணுது. நிறைய கேள்விகள் இருக்குது மக்களுக்கு, அதை கண்டிப்பாக பேசி புரிய வச்சு தான் ஆகணும். பேசலாம். ஓகே, கண்டிப்பாங்க சார். சார், ஃபஸ்ட்டு நம்ம டீலிஃப், தட் இஸ் டிரான்ஸ்ஃபெரமினல் லம்பார் இன்டர்பாடி ஃபியூசன் அப்படின்னு நான் நெட்டில் படித்தேன். அது பற்றி என்னன்னு எனக்கு தெரியாது. இதுக்கு முன்னே ஓப்பன் எண்டோஸ்கோபி ரெண்டுமே இப்போ இருக்குன்னு போட்டிருக்கு. அதை பற்றி எங்களோட சிம்பிளாக எங்களுக்கு புரிகிற மாதிரி ஆன்சர் சொல்லுங்களா? TLIF, டிரான்ஸ்ஃபெரமினல் லம்பார் இன்டர்பாடி ஃபியூஷன். இது கீழ் முதுகில் லம்பார் ஸ்பைன் L1லேருந்து S1 வரைக்கும் இருக்கக்கூடிய லம்பார் ஸ்பைன், அதுதான் மோஷன் செக்மெண்ட்னு சொல்லுவோம். அந்த மோஷன் செக்மெண்ட்டில் ஒரு சில நேரங்களில் எலும்பு தானாக உடஞ்சிருக்கும், இல்லை பிறவியில் கொக்கி விட்டுருக்கும், இல்லை எலும்பு முன்னாடி பின்னாடி நகர்ந்துருக்கும். அந்த எலும்பு நகர்றது மூலியமாக அங்கே இருக்கிற ஸ்பைனல் கார்டை நசுக்கிக்கிட்டு இருக்கும். அந்த எலும்பு நகர்ந்ததை பழைய பொசிஷனில் வச்சு ஸ்க்ரூ போல்ட் நட் போட்டு ஃபிக்ஸ் பண்ணி நரம்பு அமுக்கத்தை எடுக்கிற சர்ஜரியோட பேர் தான் டீலிஃப். போல்ட் நட் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த பொசிஷன்லேயே அது கூடணும், ஃபியூஸ் பண்ணணும். அதுதான் ஃபியூஷன்னு சொல்லுவாங்க. டீலிஃப் அப்படின்றது இதில் ஒரு டைப் ஆஃப் சர்ஜரி. முன்னெல்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி ஓப்பன்லேயும் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ எண்டோஸ்கோப்பியாகவும் எங்களால் பண்ண முடியும். சரி, இப்போ கொக்கி விட்டுருக்கு அப்படின்னு நீங்கள் எங்ககிட்ட சொன்னீங்க. ஸோ அப்படி வந்தாலே நீங்கள் டீலிஃப் பண்ணிடுவீங்களா? கொக்கி விட்டுருக்குன்னு வந்தால் நாங்கள் டீலிஃப் பண்ண மாட்டோமா. எல்லாருக்கும் எல்லா ஸ்பைன் ப்ரொசீஜர்லையுமே ஒரு மெயினான பாயிண்ட் இருக்குது. என்னென்னா, ஸ்பைன் அப்படின்றது எலும்பு நரம்பு சேர்ந்தது. எலும்புல நிறைய பிரச்சனைகள் வரும். கொக்கி விட்டுருக்கும், தேய்மானம் ஆயிருக்கும், உடஞ்சிருக்கும். எல்லாருக்கும் சர்ஜரி பண்ண மாட்டோம். அந்த தேய்மானம் ஆனது, தட் மீன்ஸ் கொக்கி விட்டுருக்குன்னு சொன்னதோ இல்லை எலும்பு உடஞ்சிருக்குன்னு சொன்னதோ, நரம்பு டேமேஜ் என்னைக்கு பண்ணுதோ, அந்த நரம்பு என்னைக்கு மரத்து போக ஆரம்பிக்குதோ அன்னைக்கு தான் நாங்கள் சர்ஜரி பற்றியே பேசுவோம். அது வரைக்கும் கொக்கி விட்டுருச்சு, பின்னாடி சப்போர்ட்டுக்கு உண்டான மசில்ஸ் வேலை செய்ய ஆரம்பிக்கணும், போய் மசிலை ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னு தான் நாங்கள் சொல்லுவோம். இப்போ இந்த கொக்கி விட்டுருக்கிறது இப்போ 1000 குழந்தைங்களுக்கு 8 குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கொக்கி விட்டுருக்க தான் போகுது. ஒன்று அதை கீழே அவங்க விழுந்ததுனால கூட இருக்கலாம், இல்லை பிறவிலேயே கூட இருக்கலாம். அதுக்காக எல்லாருக்குள்ள நாங்கள் சர்ஜரி பண்ண மாட்டோம். எலும்பு பின்னாடி இருக்கிற சப்போர்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுங்கள், அந்த சப்போர்ட் மசில்ஸ் அதை பண்ணுங்கன்னு தான் ஃபஸ்ட்டு சொல்லுவோம் நாங்கள். டாக்டர், மசிலை ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னு சொல்கிறீங்க, அப்படின்னா என்னங்க டாக்டர்? மசிலை ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னா மசிலுக்கு சத்து கொடுக்கணும். எப்படி ஸ்ட்ரென்தனிங் பண்ணணும் அப்படின்னா, எங்கிட்டயோ ஃபிசியோதெரபிஸ்ட்டுக்கிட்டயோ அவங்க தினமும் போயிட்டு ஒரு ஜிம்மில் ஜாயின் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. பேசிக்கான ஃப்ளோர் எக்ஸசைசஸ் பண்ணணும். கோருக்கு உண்டான ஃப்ரண்ட்டில் இருக்கிற கோர் மசில்ஸையும் ஸ்ட்ரென்தன் பண்ணணும், பேக்கில் இருக்கிற பேக் பேராஸ்பைனல் மசில்ஸையும் ஸ்ட்ரென்தனிங் பண்ணணும். இது ரீஹாபிலிட்டேஷன்னு சொல்லுவாங்க. கற்றுக்கிட்டு வீட்லேயே அவங்க பண்ணுறது. சார், நீங்கள் இப்போது பேசும்போது ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னு சொன்னீங்க. நான் ரீஹேபுக்கு பதிலாக நான் ஏன் சப்ளிமெண்ட்ஸோ மெடிசனோ அந்த மாதிரியான ஈஸி மெத்தட் நான் எடுத்துக்க கூடாதுங்க சார்? ஆமாம், அதுதான் புரிதலில் ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது. எல்லாருக்கிட்டேயுமே ஸ்ட்ரென்தனிங் அப்படின்னாவே சத்து மாத்திரை சாப்பிட்றது, விட்டமின் மாத்திரை சாப்பிட்றது அப்படின்னு இருக்குது. அது கிடையவே கிடையாது. சத்து மாத்திரை, விட்டமின் மாத்திரை இஸ் அ பார்ட். ஸ்ட்ரென்தனிங் அப்படின்றது நம்மளுக்காக வேலைக்கு ஆள் வச்சுலாம் செய்ய முடியாது, நீங்களே தான் பண்ணணும். பசிக்குதுன்னா நாம் தான் சாப்பிட்ணும். என்னதான் இருந்தாலும் ஊட்டி விட்டாலும் மென்று நாம் தான் முழுங்கணும். ஸோ அதே மாதிரி நீ என்ன தான் சப்ளிமெண்ட் சாப்பிட்டினாலும் ஸ்ட்ரென்த் வரணும் அப்படின்னா நீ எக்ஸசைஸ் பண்ணி தான் ஆகணும். உனக்காக யாராச்சும் மென்று உள்ளே முழுங்கி விடுங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா? ஸோ எக்ஸசைஸ் நாம் தான் பண்ணணும், கற்றுக்கணும். சப்ளிமெண்ட்ஸ் தேவைப்படலாம். 90% சின்ன பசங்களுக்கோ இல்லை சின்ன பொண்ணுங்களுக்கோ லெஸ் தென் த ஏஜ் ஆஃப் 40-50 தேவைப்படாது. அபவ் த ஏஜ் ஆஃப் 60, தட் மீன்ஸ் போஸ்ட் மெனோபாஸ் தான் சப்ளிமெண்ட்ஸ் தேவைப்படும். அது வரைக்கும் வெறும் எக்ஸசைஸ் மட்டுமே போதும். டாக்டர், இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது நர்வ் டேமேஜ் ஆனால் சர்ஜரி பண்ணுவேன்னு சொன்னீங்க. அது நாங்கள் எப்படி கண்டுபிடிக்க முடியுங்க சார்? எங்களுக்கு எப்படி தெரியும் நர்வ் டேமேஜ் ஆகிருக்குன்னு? 100% உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கு தான் கஷ்டப்பட்டு 10-15 வருஷம் படிச்சுட்டு நாங்கள் உட்காந்துருக்கோம். பட் எங்களால் கண்டுபிடிச்சி சொல்கிறத ஒரு 10% நீங்களே தெரிஞ்சுக்கலாம். எப்படி தெரிஞ்சுக்கலான்னா, கால் நடக்கும்போது மரத்து போகும், கால் கரண்ட் அடிக்கிற மாதிரி இழுக்கும்,
கை மரத்து போகும், கை கரண்ட் அடிக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் தான் நர்வ் டேமேஜ்க்கு உண்டான சிம்டம்ஸ். நாம் இன்றைக்கி வந்து லம்பார் ஸ்பைன், லிஸ்டர்ஸஸ், டீலிஃப்னு பேசிக்கிட்டு இருக்கிறதுனால கால் கரண்ட் அடிக்கிற மாதிரி வலிக்கிறதோ, கால் நடக்கும்போது ஓஞ்சு போகிறதோ, அடுத்தது கட்டை விரல்லையோ பாதமோ மரத்து போகிறது தான் மெயினான சிம்டம்ஸ். சிம்டம்ஸ் ரொம்ப மோசமாக இருந்தால் தான் யூரின் மோஷன் கண்ட்ரோல் இல்லாமல் போகும். எடுத்தோடனே யூரின் மோஷன் கண்ட்ரோலை பற்றிலாம் நம்ம பேசவும் கூடாது, யோசிக்கவும் கூடாது. அண்ட் கால் வலிக்கும்னு நான் சொல்லிட்டேன்றதுக்காக மூட்டு வலியும் நரம்பு அமுக்கமும் ஒன்றும் ஆகிட போகிறது. தெளிவாக திரும்பியும் சொல்லிக்கிறேன், மேலேருந்து கீழே கரண்ட் அடித்து இழுக்கிற மாதிரி வலி வரும். அடுத்தது கொஞ்சம் தூரம் நடந்தால் இதுக்கப்புறம் நடக்க முடியாதுன்னு வரும். கொஞ்சம் நேரம் நின்னால் இதுக்கப்புறம் நிற்க முடியாதுன்னு வரும். இதுதான் நரம்போட சிம்டம்ஸ்.